வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் மீன்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இருவரும் சேர்ந்து வெளியில் வந்தோம். ராஜேஸ்வரி வழியில் ஏதேதோ கேட்டுக்கொண்டே வந்தாள். நான் வரும்போது சொன்ன அளவுக்கு உற்சாகமாக பதில் சொல்லவில்லை. தோ வாய்க்கால் வருகிறது, உன் செருப்பை கழற்றி கையில் பிடித்துக்கொள். ராஜேஸ்வரி முறுவலித்தாள். நான் சிரிக்கவில்லை. செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு புடவையை லேசாக தூக்கி பிடித்தபடி வாய்க்காலை தாண்டும் போது கேட்டேன், ராஜே, உங்க அண்ணாவுக்கு நான் இங்கே வருவதில் விருப்பமில்லையா? உண்மையை சொல்லு. முன்னால் நடந்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி சட்டென்று நின்று விட்டாள். ஏன் அப்படி கேட்கிறாய் என்று கேட்டாள். நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இவ்வளவு அன்போடு பழகிறீங்க. நான் உங்களுக்கு புதியவள் என்றோ நீங்க எனக்கு புதுசு என்ற நினைப்போ வரவே இல்லை. இன்று நான் உங்களுடைய தோட்டத்திற்கு வந்திருக்கிறேன். மரியாதைக்காக கூட ஒரு வார்த்தை உன் அண்ணன் பேசவில்லை. யார் மீதாவது கோபமோ துவேஷமோ இருந்தால் தவிர இப்படி பேசாமல் இருக்க மாட்டார்கள். அண்ணே, ராஜேஸ்வரி என் கையை பிடித்து கொண்டாள். அவள் முகம் சிவந்து கன்று விட்டது. அப்படி எதுவும் இல்லை. அண்ணனுக்கு கொஞ்சம் சங்கோஜம் அதிகம். அதை தவிர வேறொன்றும் இல்லை என்றாள். சங்கோஜ பேர் வழியா இல்லை திமிர் பிடித்த ஆசாமியா என்றேன் இடைமறிப்பது போல. நீதான் இங்கே இருக்கப் போகிறாயே, எங்க எல்லோரையும் விட அவன்தான் நன்றாக பேசுகிறான் என்று நீயே ஒப்புக்கொள்வாய். அவசர அவசரமாக சொன்னாள். தேவையில்லை. ஒரு முறை அலட்சியம் செய்தவர்களை நான் மறுபடியும் வாழ்க்கையில் ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். ராஜி, இதை என்னுடைய பலவீனம் என்று நினைத்து கொண்டாலும் சரி, பெரும்பாலும் முதல் பார்வையிலேயே எனக்கு ஒரு ஸ்திரமான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். அது லேசில் மாறிவிடாது. உண்மையை சொல்லணும் என்றால் உங்க அண்ணாவை எனக்கு பிடிக்கவில்லை. வா போகலாம். இனி இந்த பேச்சை நாம் எடுக்க வேண்டாம். திடமான குரலில் சொன்னேன். காலை 10 மணி. ராஜேஸ்வரியும் நானும் குளியலை முடித்து கொண்டு சாப்பிட உட்காரும் போது, கமலா, வீட்டில் இருக்கிறாயா என்ற வாசலில் குரல் கேட்டது. அத்தையும் ராஜேஸ்வரியும் உள்ளே இருந்தார்கள். முன்னறையில் இருந்த நான் வெளியே எட்டி பார்த்தேன். வாசலில் வந்திருக்கும் அம்மாளுக்கு 60 வயது இருக்கக்கூடும். தலை முழுவதும் வெள்ளியாக நரைத்திருந்தது. நடுவகிடு எடுத்து கூந்தலை முடித்து கொண்டை போட்டிருந்தாள். மூக்கில் 8 கல் பேசரி, காதில் வைரத்தோடு, கழுத்தில் இரட்டை வட சங்கிலி, அரக்கு நிறத்தில் அகலக்கரையிட்ட ஜருகையில் 9 கஜ புடவையை உடுத்தியிருந்தாள். தலைப்பின் அழகு தெரியும்படி முன்னால் சொருகியிருந்தாள். பழுத்த சுமங்கலியாக, காவியங்களில் வர்ணிக்கப்படும் மகாலட்சுமியாக காட்சி தந்த அந்த அம்மாளை நான் கண் இமைக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனந்தனின் மகள் நீதானே? உங்க அத்தை உள்ளே இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே அந்த அம்மாள் உள்ளே வந்தாள். இருக்கிறாள், வாங்க உட்காருங்க. அந்த அம்மாளை மரியாதையுடன் வரவேற்று கொண்டே உள்பக்கம் திரும்பி, அத்தை, உங்களுக்காக யாரோ வந்திருக்காங்க என்றேன். உட்கார சொல்லு, வருகிறேன். அத்தை பதில் அளித்தாள் சலிப்பு கலந்த குரலில். சாப்பிடும் நேரத்தில் யாராவது வந்துவிட்டால் அவர்களுடன் சாவகாசமாக பேசவும் முடியாது, போக சொல்லவும் முடியாது. வேலை இருக்கும்போது வெளியாட்கள் யாராவது வந்துவிட்டால் அத்தைக்கு சலிப்பு ஏற்படுவதை ஏற்கனவே கவனித்திருக்கிறேன். அந்த அம்மாள் என்னை பரிசீலிப்பது போல் பார்த்து கொண்டே கட்டில் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். உங்க அம்மா அப்பா நன்றாக இருக்கிறார்களா என்று ரொம்ப நாள் பழக்கம் இருப்பவள் போல் என்னிடம் கேட்டாள். நன்றாக இருக்கிறார்கள் என்பது போல் தலையை அசைத்தேன். யார் வந்திருக்காங்க அண்ணி என்று கேட்டுக்கொண்டே ராஜியும் அவள் பின்னாலேயே அத்தையும் அங்கே வந்தார்கள். அட, நீங்களா? நான் வேறு யாரோ என்று நினைத்து விட்டேன். அந்த அம்மாளை பார்த்ததும் அத்தை பதற்றத்துடன் அருகில் வந்தாள். நீங்கன்னு நினைக்கவில்லை. தாமதம் செய்ததற்கு நொந்து கொள்வது போல் சொன்னாள். மாலையில் மகளுக்கு பூச்சூட்டல் சடங்கு வைத்திருக்கிறோம். ஊரில் மற்றவர்களை அழைக்க குழந்தைகள் போயிருக்கிறார்கள். நம் ஆனந்தனின் மகள் வந்திருக்கிறாள் என்று தெரிந்தது. வந்து பார்த்தாற் போலவும் இருக்கும்னு நானே கிளம்பி வந்தேன். மாலையில் தாம்பூலம் வாங்கி கொள்ள ராஜையுடன் அந்த பெண்ணையும் அனுப்பு என்றாள். அத்தை சரி என்பது போல் தலையை அசைத்தாள். அந்த அம்மாள் ரொம்ப நேரம் உட்காரவில்லை. இருந்த கொஞ்ச நேரத்திலேயும் ராஜேஸ்வரியின் கல்யாணத்தை பற்றித்தான் பேச்சு நடந்தது. ராஜிக்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கிறாயா? அந்த அம்மாள் கேட்டாள். பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மை போன்றவர்களின் வீடுகளில் பெண் கழுத்தில் தாலி ஏறுவது என்றால் வெறும் பேச்சு இல்லையே என்றாள் அத்தை.
திருமண பேச்சு வந்ததும் ராஜி மெதுவாக அங்கிருந்து வெளியேறினாள். அத்தையின் முகத்தில் வேதனையும் கவலையும் குடிகொண்டிருப்பதை கவனித்தேன். அந்த அம்மாள் கிளம்பி போய்விட்டாள். ராஜியும் நானும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அத்தை சொன்னாள், சற்று முன்னால் வந்த அம்மாளின் பெயர் மகாலட்சுமியாம். அவளுடைய கணவரும் அப்பாவும் குருவும் சீடனுமாக பழகியவர்களாம். அப்பா அந்த அம்மாளை அண்ணி என்றும் அவளுடைய கணவரை அண்ணா என்றும் அழைப்பாராம். அத்தை சொன்னதையெல்லாம் சிரத்தையுடன் கேட்டு கொண்டிருந்த நான் இடையில் ராஜியிடம், ராஜி அந்த அம்மாளை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். ஃபோட்டோவா? அந்த அம்மாளையா? எதற்கு? வியப்புடன் கேட்டாள். அழகாக வித்தியாசமாக தென்படும் மனிதர்களை காட்சிகளை ஃபோட்டோ எடுப்பது என் வழக்கம். அது என் ஹாபியும் கூட. அதோடு ஏதாவது போட்டிக்கும் அனுப்பலாம். போட்டியா? என்ன போட்டி? சில பத்திரிகைகள் புகைப்பட போட்டிகள் நடத்தும். அது போன்ற போட்டிகளுக்கு ஃபோட்டோவை பொருத்தமான தலைப்பு சூட்டி அனுப்பி வைக்கலாம். ஒரு தடவை பத்திரிகை ஒன்றில் நான் அனுப்பிய சூரியாஸ்தமனம் என்ற புகைப்படத்திற்கு முதல் பரிசு கிடைத்த செய்தியை அவர்களிடம் சொன்னேன். மாலை ஆகிவிட்டது. குழந்தைகள் எல்லோரும் 3 மணி முதல் தயாராக தொடங்கினார்கள். ராஜேஸ்வரி அவர்களுக்கு தலைவாரி விட்டு உடைகளை மாற்றிவிட்டாள். 5 மணி ஆகும்போது நானும் முகம் அலம்பிக்கொண்டு மளமளவென்று தயாரானேன். பெட்டியை திறந்து 2 புடவைகளை எடுத்தேன். ஒன்று சந்தன கலரில் கருப்பு பூக்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட காஷ்மீர் சில்க் புடவை, மற்றொன்று ரோஜா நிறத்தில் ஜரிகை வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த ஜார்ஜெட் புடவை. இரண்டையும் எடுத்துக்கொண்டு ராஜேஸ்வரியிடம் சென்று, உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றேன். ராஜேஸ்வரி வியப்புடன் பார்த்தாள். கண்கள் அகல விரித்து, எதுக்கு என்றாள். அந்த மாமி வந்து அழைத்தாலே தாம்பூலம் வாங்கி கொள்ள. ஒன்றை நீ உடுத்தி கொண்டால் இன்னொன்றை நான் கட்டிக்கொள்கிறேன். நீயும் வருகிறாயா? இந்த முறை வியப்படைவது என் பங்காயிற்று. ஆமாம், ஏன் நான் வரக்கூடாதா? சந்தேகமாக கேட்டேன். ராஜேஸ்வரியின் கண்கள் மின்னின. ஏன் வரக்கூடாது? இது போன்ற இடங்களுக்கு நீ வருவாயோ மாட்டாயோ, உனக்கு பிடிக்காதோ என்னவோன்னு நினைத்தேன். கொஞ்சம் இரு, 5 நிமிடங்களில் தயாராகி விடுகிறேன். அங்கிருந்து ஓடப்போன ராஜேஸ்வரியின் தோளை பற்றி நிறுத்திவிட்டு, முதலில் இதில் எது வேண்டுமோ சொல்லு என்றேன். ராஜேஸ்வரி நான் யூகித்தது போலவே காஷ்மீர் சில்க் புடவையை எடுத்து கொண்டாள். அரை மணியில் 2 பேரும் ரெடியாகி விட்டோம். நான் ராஜேஸ்வரியை வற்புறுத்தி என்னை போலவே லூஸாக ஒற்றை பின்னல் போட்டு ஒற்றை ரோஜா பூவை தலையில் வைத்தேன். என்னுடைய தொங்கட்டான்களை ராஜேஸ்வரி மறுத்த போது கேட்காமல் அவள் காதுகளில் அணிவித்தேன். அழகான சில்க் புடவையில் லூஸான ஒற்றை பின்னலுடன் தலையில் ரோஜா பூவுடன் ராஜேஸ்வரியின் தோற்றமே மாறிப்போய்விட்டது. ஆரோக்கியமும் இளமையும் சேர்ந்து கொண்டதில் செதுக்கிய சிற்பம் போல் காட்சி தந்தாள். அவள் கையை பற்றி அழைத்து போய் அத்தையின் முன்னால் நிறுத்தினேன். அத்தை, பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மகளை என்றேன். ராஜேஸ்வரி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அத்தையின் கண்களில் தென்பட்ட திருப்தியும் அன்பையும் பார்த்த பிறகு நான் ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டது போல் சந்தோஷமாக உணர்ந்தேன். அம்மா சொன்னது எவ்வளவு உண்மை! கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொண்டால் அழகு இல்லாவிட்டாலும் தோற்றத்தை மெருகேற்றி கொள்ள முடியும் என்று அம்மா அடிக்கடி கிளப் மெம்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள். ராஜேஸ்வரியின் விஷயத்தில் அது முற்றிலும் உண்மையாகிவிட்டது. நானும் அவளும் ஏறக்குறைய ஒரே வயது. ராஜேஸ்வரி கொஞ்சம் குள்ளமாகவும் பூசினார் போலவும் இருப்பதால் பெரியவளாக தென்படுவாள். நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கிருஷ்ணன் எதிரே வந்தான். தோட்டத்தில் இருந்து வருகிறான் போலும். கையில் இருந்த கூடை நிறைய புதிதாக காய்கறிகள் இருந்தன. எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். அவன் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் ஸ்பஷ்டமாக தென்பட்டன. அவன் பார்வை என் மீது அரை வினாடிக்கு மேல் நிலைக்கவில்லை. தங்கையை கண் குளிர பார்த்து கொண்டு உலகத்தையே மறந்து விட்டார் போல் நின்று விட்டான். எனக்கு உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. முழங்கையால் ராஜேஸ்வரியை இடித்துவிட்டு, கிளம்புவோமா என்றேன். என் குரலை கேட்டு இந்த உலகத்திற்கு மீண்டு வந்தவன் போல், எங்க போறீங்க ராஜி என்று கேட்டான். கர்ணமாமா வீட்டில் விசேஷம், தாம்பூலம் வாங்க போய்கொண்டிருக்கிறோம் அண்ணா. பின்னால் இருந்து வந்த அத்தை, வேறு எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கு வந்து விடுங்கள் ராஜி. சுப்புலட்சுமி வீட்டில் மீனாவை தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துவார்களோ என்னவோ. பைத்தியம் போல் அழைத்து போய்விடாதே. நீங்களே வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லு என்று எச்சரித்தாள். நாங்கள் போய்க் கொண்டிருந்த போது கிருஷ்ணனின் குரல் கேட்டது. அம்மா, நல்ல துணிமணியும் ஓரளவுக்கு நகைகளும் இருப்பது பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அவசியமோ இப்போது புரிகிறது.
அந்த பேச்சில் கம்பீரமாக இருந்த குரலில் ஏதோ ஆதங்கமும் இயலாமையும் மறைந்திருப்பது போல் தோன்றவே என்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தேன். கிருஷ்ணனின் கண்கள் உலகத்தையே மறந்துவிட்டு ராஜேஸ்வரியையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த கண்களில் எட்டி பார்த்து கொண்டிருந்த அன்பு என் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. ஏனோ தெரியவில்லை, எனக்கு உடல் தீ பற்றி எரிவது போல் இருந்தது. ராஜேஸ்வரி அழகாக இருக்கிறாள். அந்த விஷயத்தை எல்லோரையும் விட நானே முதலில் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மீது எனக்கு எந்த விதமான பொறாமையும் இல்லை. ஆனால் இப்போது நான் கட்டியிருக்கிற புடவை ரொம்ப அழகானது. அதை கட்டி கொண்டால் என் அழகு 2 மடங்காகிவிடும் என்றும், சாதாரணமாக எந்த புடவையாக இருந்தாலும் நான் உடுத்தி கொண்டால் அந்த புடவைக்கு அழகு வந்துவிடும் என்றும், ஆனால் இந்த புடவை என் அழகை மேலும் அதிகப்படுத்தி காட்டுகிறது என்றும் பல பேர் பல முறை சொல்ல நானே கேட்டிருக்கிறேன். என்றுமே ஆடைகள் விஷயத்தை பொருட்படுத்தாத அப்பா கூட இந்த புடவையை நான் உடுத்தி கொண்ட போது, இது உனக்கு ரொம்ப நன்றாக இருக்கு மீனா என்று சிலாகித்தார். அப்படி பல பேரின் பார்வையை கவர்ந்துவிட்ட இந்த புடவை கிருஷ்ணனின் கவனத்தை கொஞ்சம் கூட ஈர்க்காதது கண்டு எனக்கு எரிச்சலாக இருந்தது. ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. வேகமாக தலையை திருப்பிக் கொண்டேன். இந்த பட்டிக்காட்டானுக்கு என்ன தெரியும்? அவனும் அவன் மூஞ்சியும் எடுத்தெறிவது போல் மனதில் நினைத்து கொண்டு என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். நாங்கள் போய் சேர்ந்தபோது பூச்சூட்டல் சடங்கு தொடங்கிவிட்டிருந்தது. அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தால் அந்த ஊரில் இருக்கும் பெண்டுகள் எல்லோரும் அங்கேதான் இருப்பது போல் தோன்றியது. எல்லோரும் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். உட்காருவதற்கு இடம் இல்லாததால் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். புழுக்கமாக இருந்ததால் கை குழந்தைகள் அழத் தொடங்கிவிட்டார்கள். தாய்மார்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சாத்தியப்படவில்லை. குழந்தைகளின் அழுகையை பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். கருவுற்றிருந்த லட்சுமி மாமியின் மகள் புது பட்டு புடவையை கட்டிக்கொண்டு தலை நிறைய பூவையும் கழுத்து நிறைய நகைகளையும் சூடிக்கொண்டு தனி அழகுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். பழுத்த சுமங்கலிகள் 2 பேர் அவளுக்கு ஆரத்தி எடுப்பதற்காக தயாராக இருந்தார்கள். அவ்விருவரில் ஒல்லியாக இருந்த மாது ஆரத்தி பாட்டு பாடத் தொடங்கினாள். ஒரே ஒரு நிமிடம் ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு நிசப்தம் அங்கே நிலவியது. அடுத்த நிமிடமே மறுபடியும் வம்பு பேச்சுகளும் குழந்தைகளின் அழுகையும் சமாதானப்படுத்துவதும் வழக்கம் போல் தொடங்கிவிட்டன. அதுவரையில் அந்த அம்மாளை பாட சொல்லியும் பாடினால் தவிர விடமாட்டோம் என்று வற்புறுத்தியவர்களில் ஒருத்தி கூட அந்த அம்மாளின் பாட்டை கவனிக்கவே இல்லை. காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அதுவே நானாக இருந்தால் கோபமாக எல்லோரையும் முறைத்து பார்த்துவிட்டு பாட்டை டக்கென்று நிறுத்தி இருப்பேன். ஆனால் அந்த அம்மாள் ரொம்ப பொறுமைசாலி போலும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையில் விடமாட்டாளாயிருக்கும். யாரும் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் தான் பாட்டுக்கு பாடிக்கொண்டே இருந்தாள். உட்காருவதற்கு இடம் இல்லாமல் கதவு அருகிலேயே நின்றுவிட்ட எங்களை பார்த்து லட்சுமி மாமி கை வளையல்கள் குலுங்க அருகில் வந்தாள். என்னடி ராஜி, வேற்று மனுஷியைப் போல் வாசலிலேயே நின்று விட்டாய். இவ்வளவு கூச்சப்பட்டால் நாளைக்கு புகுந்த வீட்டில் எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று கடிந்து கொண்டே எங்களை அழைத்து கொண்டு உள்ளே போனாள். முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் பெண்களின் தோள்களில் தட்டி கொஞ்சம் நகர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை உட்கார செய்தாள். அங்கே வந்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்களின் கண்கள் என் மீது நிலைத்திருப்பதை உணர்ந்தேன். ஆனால் எதையும் கவனிக்காதவள் போல் ராஜேஸ்வரியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் எங்கள் கால்களுக்கு மஞ்சளை பூசினாள். இன்னொரு பெண் குங்குமமும் சந்தனமும் வழங்கினாள். யாரோ ஒரு பெண் ராஜேஸ்வரியை பாட சொல்லி கேட்டாள். மேலும் 2 பேர் வற்புறுத்தினார்கள். ராஜேஸ்வரி தயக்கத்துடன் மாட்டேன் என்பது போல் தலையை அசைத்தாள். பாடு ராஜே, ரொம்பத்தான் பிகு செய்து கொள்கிறாயே, லட்சுமி மாமி ஆணை இடுவது போல சொன்னாள். உனக்கு பாட தெரியுமா? ராஜையிடம் கேட்டேன். ஏதோ சுமாராக பாடுவேன், தாழ்ந்த குரலில் சொன்னாள். எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் ராஜே குரலை கனைத்து கொண்டு பாடுவதற்கு ஆயத்தமானாள். எனக்கு அவளை பார்த்தால் இரக்கமாக இருந்தது. பாவம், 4 பேர் சேர்ந்து வற்புறுத்தினால் எந்த வேலையும் செய்து விடுவாள். மாட்டேன் என்று சொல்லும் தைரியம் அவளிடம் இல்லவே இல்லை. இப்போது இவர்கள் பாட சொல்லிவிட்டார்கள் என்பதால் பாடத் தெரியாவிட்டாலும் குரல் நடுங்கினாலும் பாட்டை ஒப்பேற்றுவாளாயிருக்கும். இவ்வளவு வாயில்லாத பூச்சியாக இருந்தால் உலகத்தில் எப்படி வாழ முடியும்? ராஜி மற்றொரு முறை குரலை சரி செய்து கொண்டு பாரதியாரின் சுற்றும் விழி சுடர்தான் கண்ணம்மா என்ற பாட்டை பாட ஆரம்பித்தாள். நான் திடுக்கிட்டேன். எல்லோரும் பேச்சை நிறுத்திவிட்டு பாட்டை கேட்க தொடங்கினார்கள்.
நான் வியப்புடன் கண்களை அகல விரித்து தலை குனிந்தபடி பாடிக்கொண்டிருந்த ராஜையையே பார்த்து கொண்டிருந்தேன். காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது. எவ்வளவு இனிமையான குரல், அழகான உச்சரிப்பு பாட்டை மேலும் மெருகேற்றியது. பாட்டை கேட்பதில் நான் என்னையே மறந்து போய்விட்டேன். பாட்டு முடிந்து விட்டது. நான் கைகளை தட்டப் போனேன். ராஜி சட்டென்று என் கையை பற்றி தடுத்து விட்டாள். இவ்வளவு நன்றாக பாடுவாய் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. என்னால் வியப்பை மறைக்க முடியவில்லை. ராஜேஸ்வரி என் கையை விட்டுவிட்டாள். எல்லோருக்கும் வெற்றிலை பாக்கும் இனிப்புகளும் சுண்டலும் வழங்கினார்கள். மாமி, எனக்கு கொடுங்கள், என் தம்பிக்கும் சேர்த்து கொடுங்கள் என்று குழந்தைகள் லட்சுமி மாமியை சூழ்ந்து கொண்டு இனிப்புகளை கேட்டு வாங்கி கொண்டார்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ராஜேஸ்வரி தனக்கு கொடுத்த தாம்பூலத்துடன் என்னுடையதையும் சேர்த்து கைக்குட்டையில் மூட்டையாக கட்டினாள். நிறைய பேர் என்னையும் ராஜேஸ்வரியையும் சூழ்ந்து கொண்டார்கள். ராஜே, இது உங்கள் மாமாவின் மகள்தானே என்று சிலர் கேட்டார்கள். நீ கட்டியிருக்கிற புடவை அவளுடையதா என்று சிலர் புடவையை தொட்டு பார்த்தார்கள். ராஜேஸ்வரி பெருமையுடன் ஆமாம் என்றாள். புடவை என்ன விலை என்று என்னிடம் கேட்டபோது தெரியாது என்றேன். உண்மையில் எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாட்கள் இருப்பாய் இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சிலர் வீட்டுக்கு அழைத்தார்கள். பெரும்பாலான கேள்விகளுக்கு ராஜேஸ்வரி என் சார்பில் பதில் அளித்தாள். லட்சுமி மாமி என் கையை பிடித்து கொண்டு அங்கே இருந்த பெரியவர்களிடம் அழைத்து சென்றாள். நம்ம ஆனந்தனின் மகள் என்று என்னை அறிமுகப்படுத்தினாள். என் மனம் மழை மேகத்தை கண்ட மயில் போல் தோகை விரித்தாடியது. இத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக எனக்கு ரொம்பவும் பிரியமான அப்பாவின் மகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைவேற வாய்ப்பே இல்லையோ என்று பயந்த என் விருப்பம் அந்த விதமாக நிறைவேறியது. விழாவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பி போய்விட்டார்கள். ராஜேஸ்வரியும் நானும் கிளம்ப முற்பட்ட போது லட்சுமி மாமி ராஜையை தனியாக அழைத்து ஒரு பொட்டலத்தில் லட்டுகளையும் சுண்டல் மற்றும் வாழைப்பழங்களையும் மூட்டை கட்டி கொடுத்தாள். கிருஷ்ணனிடம் சொல்லு ராஜி, தோட்ட வேலையில் ஆழ்ந்து போய் வீட்டு பக்கம் வருவதையே நிறுத்திவிட்டான். பாட்டி அவன் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறாளாம் என்று சொல்லு என்றாள். ராஜேஸ்வரி சரி என்பது போல் தலையை அசைத்தாள். ஊருக்கு போவதற்கு முன் நீயும் மீனாவும் நம் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, மறுபடியும் சொல்லி அனுப்புகிறேன். ராஜேஸ்வரி மறுபடியும் தலையாட்டினாள். லட்சுமி மாமி வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வழியில் 2-3 பேர் தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார்கள். ராஜேஸ்வரி நடையின் வேகத்தை கூட்டிக் கொண்டே இப்போது நேரமில்லை, இன்னொரு நாள் வருகிறோம் என்று பதில் அளித்தாள். வீட்டு வாசற்படியில் ஏறும்போது நான் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி ஏளனமாக, ராஜே, உங்க அண்ணாவின் அதிர்ஷ்டத்தை பாரேன். புடவையை கட்டிக்கொண்டு பூச்சூட்டலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லாமல் லட்டுகளை சுலபமாக பெற்றுவிட்டான் என்றேன். ராஜேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தவளாக என் பக்கம் திரும்பினாள். என் வார்த்தைகளால் காயப்பட்ட மனம் அவள் கண்களில் ஸ்பஷ்டமாக தென்பட்டது. நான் உடனே குரலில் குறும்புத்தனத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு தெரியும் லட்சுமி மாமி, உங்கள் அண்ணாவுக்கு தனியாக லட்டு வாழைப்பழம் எல்லாம் கட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன் என்றேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லட்சுமி மாமியும் கர்ணம் மாமாவும் அண்ணனை தங்கள் மகனுக்கு சமமாக நினைக்கிறார்கள். போன வருஷம் அவர்கள் வீட்டில் எல்லோருக்கும் அம்மை போட்டிருந்த போது அண்ணன் எவ்வளவு உதவி செய்தான் தெரியுமா? உறவினர்களும் நண்பர்களும் கூட செய்ய முடியாத அளவுக்கு உதவி செய்திருக்கிறான். அன்றில் இருந்து அண்ணனை தங்கள் வீட்டில் ஒருவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது மட்டுமே இல்லை, கர்ணம் மாமாவுக்கு ஊர் பஞ்சாயத்து விவகாரங்களில் அண்ணன் வலது கரமாக இருந்து வருகிறான். அவர்கள் வீட்டில் எது செய்தாலும் மாமி அண்ணாவுக்கு தனியாக ஒரு பங்கு எடுத்து வைத்து அனுப்பி வைப்பாள். இருவரும் உள்ளே வந்துவிட்டதால் மேற்கொண்டு அதை பற்றி பேச முடியாமல் போய்விட்டது. நாங்கள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தபோது அத்தை முன் அறையில் அமர்ந்து வாழைக்காயை நறுக்கி கொண்டிருந்தாள். கிருஷ்ணன் அத்தைக்கு எதிரே இருந்த கட்டில் மீது தலைக்கு அடியில் கைகளை கோர்த்து கொண்டு மல்லாந்து படுத்திருந்தான். மேற்கூரையை பார்த்தபடி எதை பற்றியோ ஆழமாக யோசித்து கொண்டிருந்தான். காய் நறுக்கி கொண்டிருந்த அத்தையின் முகமும் சீரியஸாக இருந்தது. அவர்கள் இருந்த தோரணையை பார்த்தால் தாய் மகன் இருவரும் அதுவரையில் எதை பற்றியோ சீரியஸாக பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முயலாதவர்கள் போல் கம்பீரமாக இருந்தார்கள். எங்களுடைய காலடி சத்தம் கேட்டு அத்தை நிமிர்ந்து பார்த்தாள். கிருஷ்ணனும் தலையை திருப்பி பார்த்தான். இந்த முறை அவன் பார்வை ஒரு வினாடியில் பாதி நேரம் என் மீது நிலைத்தது. அது நிஜம்தானா இல்லை பிரம்மையோ என்ற சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு
வேகமாக அவன் பார்வை உடனே ராஜேஸ்வரியின் பக்கம் திரும்பிவிட்டது. அத்தை எங்களிடம் எதுவும் பேசவில்லை. பூச்சூட்டல் பற்றிய விசேஷங்கள் எதையும் விசாரிக்கவில்லை. எங்களை பார்த்ததும் நறுக்கி வைத்த காய்கறிகளையும் அரிவாள் மணியையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். கிருஷ்ணன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். ராஜேஸ்வரி அண்ணனிடம் லட்சுமி மாமி கொடுத்து அனுப்பியதை நீட்டிக்கொண்டே அந்த மாமி சொன்னதையும் தெரிவித்தாள். கிருஷ்ணன் ஒரே ஒரு லட்டுவை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். நான் உடைகளை மாற்றிக்கொள்ள உள்ளே வந்துவிட்டேன். முக்காலியின் மீது வைத்திருந்த அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு சூட்கேஸில் இருந்த காட்டன் புடவையை எடுக்கப் போனேன். சூட்கேஸின் மீது நான் ஊரில் இருந்து வரும்போது கொண்டு வந்த விமன் அண்ட் ஹோம் பத்திரிகை இருப்பதை பார்த்துவிட்டு அதை எடுத்து கட்டில் மீது வீசிவிட்டு சூட்கேஸை திறக்கப் போனேன். கட்டில் மீது வீசப்பட்ட பத்திரிகை பிரித்தாற்போல் திறந்த நிலையில் விழுந்தது. அதன் நடுப்பக்கம் அந்த பக்கத்தில் தொடர்கதை இருந்தது. அந்த பத்திரிகை நான் ஊருக்கு கிளம்பும் நாளன்றுதான் வந்தது. அதில் ரொம்ப அருமையான காதல் கதைகள் தொடராக வந்து கொண்டிருந்தன. படிக்க நேரம் இல்லாததால் பத்திரிகையை கையோடு கொண்டு வந்திருந்தேன். இன்று மதியம் படிப்பதற்காக சூட்கேஸில் இருந்து வெளியே எடுத்தேனே தவிர நேரமே இருக்கவில்லை. பூச்சூட்டலுக்கு போகும் முன் சூட்கேஸ் மீது வைத்துவிட்டு கிளம்பிவிட்டேன். அந்த பத்திரிகையில் கதைக்கு ஏற்றவாறு ஓவியர்கள் படம் போடுவார்கள். காதல் தொடர்கதை என்பதால் காதலனும் காதலியும் நெருக்கமாக இருப்பது போல் படங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த தொடர்கதை பிரசுரிக்கப்பட்ட பகுதியில் படங்களை மட்டும் யாரோ கவனமாக கத்தரித்து எடுத்து விட்டிருந்தார்கள். பத்திரிகையை கையில் எடுத்து பார்த்தேன். ஆணும் பெண்ணும் நெருக்கமாக இருந்த படங்கள் 4 களவாடப்பட்டிருந்தன. எனக்கு அழுகை ஒன்றுதான் பாக்கி. உண்மையை சொல்ல போனால் அந்த கதைகளை விட அந்த படங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். உயிர் ஓட்டத்துடன் காதல் உணர்வுகள் பிரதிபலிக்கும் வகையில் ரொம்ப அற்புதமாக வரையப்பட்டிருக்கும். யார் செய்திருப்பார்கள் இந்த காரியத்தை? கீழ் உதட்டை பற்களால் அழுத்தியபடி யோசித்தேன். யாராக இருக்கும்? இந்த படங்களால் யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? திடீரென்று எனக்கு நினைவு வந்தது. அத்தைக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. குழந்தைகளும் ராஜேஸ்வரியும் என்னுடன் பூச்சூட்டலுக்கு வந்து விட்டார்கள். இனி எஞ்சியது யார்? கிருஷ்ணன். என் முகம் செக்க சிவந்து விட்டது. ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. எதற்காக இந்த காரியத்தை செய்தான்? கண்ட்ரி ப்ரூட். இப்பொழுதே கேட்டுவிட வேண்டும். ஒரு கையில் அரிக்கேன் விளக்கையும் இன்னொரு கையில் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வாசற்பக்கம் திரும்பிய எனக்கு வெளியே இருந்து, அண்ணி, புடவையை மாற்றிக்கொண்டு விட்டாயா? நான் உள்ளே வரலாமா என்று ராஜேஸ்வரியின் குரல் கேட்டது. வரலாம் என்றேன். வெறுமே சாத்தியிருந்த கதவை தள்ளி கொண்டு ராஜேஸ்வரி உள்ளே வந்தாள். உள்ளே வந்தவள் என்னவோ போல் நின்றிருந்த என்னை பார்த்து, என்ன நடந்தது? ஏன் அப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். இப்படி வா. ஏன்? அருகில் வந்தாள். பார் உங்க அண்ணன் செய்த காரியத்தை என்றேன் பத்திரிகையை காண்பித்து கொண்டே. ராஜேஸ்வரிக்கு புரியவில்லை. நான் விவரமாக எடுத்து சொன்னேன். அண்ணாவா? ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டானே என்றாள் நம்பிக்கை இல்லாதவள் போல் பார்த்து கொண்டே. செய்தான் என்பதற்கு அத்தாட்சியாக இதைவிட வேறு என்ன சாட்சியம் வேண்டும்? அண்ணா காரணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டானே. அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. காரணம் இல்லாமல் என்ன என்றேன். என்ன காரணம்? நான் இங்கே வருவது உங்க அண்ணாவுக்கு பிடிக்கவில்லை. வந்த முதல் நாளில் எனக்கு அந்த விஷயம் புரிந்து விட்டது. சேச்ச, அப்படி எதுவும் இருக்காது. இரு, நான் இப்பொழுதே போய் கேட்டுவிட்டு வருகிறேன். ராஜேஸ்வரி வேகமாக போகப் போனாள். கையை பிடித்து அவளை தடுத்து விட்டேன். நீ போய் கேட்பானேன்? நானே போய் கேட்கிறேன். அவனுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று முகத்திற்கு நேராகவே கேட்டு விடுகிறேன். முட்டாள்களை கண்டு பயப்படும் அப்பாவி இல்லை நான். ராஜேஸ்வரி யோசனையில் ஆழ்ந்தபடி அப்படியே நின்று விட்டாள். நான் புடவையை மாற்றிக்கொண்டேன். உடுத்தி கொண்டு போன புடவையை பத்திரமாக மடித்து வைத்தேன். ராஜேஸ்வரியும் உடைகளை மாற்றிக்கொண்டாள். இருவரும் வெளியே வந்தோம். கிருஷ்ணன் முன்னறையில் தென்படவில்லை. வாசலில் இல்லை. சமையல் அறையிலும் தென்படவில்லை. எங்கே உன் அண்ணன்? ஆவேசமாக கேட்டேன். உண்டு இல்லை என்று அவனை உலுக்கி எடுத்தால் தவிர மூச்சு விட முடியாத அளவுக்கு ஆத்திரத்தில் இருந்தேன். அம்மா, அண்ணன் எங்கே? ராஜேஸ்வரி அத்தையிடம் கேட்டாள். காராம் பசுவை பார்க்க மாட்டு கொட்டகை பக்கம் போயிருக்கிறார். என்ன விஷயம் என்றாள் அத்தை. ராஜேஸ்வரி பதில் சொல்லவில்லை. அத்தை வாழைக்காய் கறியை அடுப்பில் கிளறி கொண்டிருந்தாள். நான் கொல்லைப்புறம் வந்தேன். ராஜேஸ்வரியும் என் பின்னாலேயே வரப்போனாள். வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். கொல்லை பக்கம் இருட்டாக இருந்தது. மாட்டு கொட்டகையில் வைக்கப்பட்டிருந்த அரிக்கேன் விளக்கின் வெளிச்சம் ஓரளவுக்கு வழியை காண்பித்து கொண்டிருந்தது. மாட்டு கொட்டகையின் அருகில் சென்றேன்.
கிருஷ்ணன் புல்லை எடுத்து மாட்டுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். நான் வந்தது அவனுக்கு தெரியவே இல்லை. இன்றோ நாளையோ ஈன்றுவதற்கு தயாராக இருந்த சினை மாட்டை தடவி கொடுத்து அதன் கழுத்தை தடவி கொடுத்தான். கிளம்புவதற்காக அரிக்கேன் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பியவன் இருளில் வெள்ளை புடவையில் இருந்த என்னை பார்த்து அடையாளம் புரியாமல் திடுக்கிட்டு, யார் என்றான். நான் தான் என்றேன் அழுத்தமான குரலில். என் கோபம், ஆவேசம் அந்த குரலில் வெளிப்பட்டது. என் குரலை கேட்டதும் ஓரடி பின் வாங்கினான். இருட்டில் இங்கே எதற்காக வந்தாய்? இதன் பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான். கையில் இருந்த பத்திரிகையில் படங்களை கத்தரித்த பக்கத்தை பிரித்து அவன் கண்ணில் படும் விதமாக நீட்டினேன். லாந்தரை தூக்கி பிடித்து கொண்டதால் கிருஷ்ணனின் முகம் எனக்கு தெளிவாக தென்பட்டது. பத்திரிகையை பார்த்ததும் அவன் முகத்தில் பல விதமான உணர்வுகள் தோன்றி மறைந்தன. ஆனால் அது கண் இமைக்கும் நேரம்தான். பிறகு அந்த முகம் சலனமற்று வெறுமையாக காட்சியளித்தது. ரொம்ப நிதானமாக மென்மையான குரலில் கிருஷ்ணன் சொன்னான். பார் மீனா, நீ இங்கே 4 நாட்கள் சந்தோஷமாக கழிப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும் நீ இங்கே வந்ததில் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம்தான். நீ ஜாலியாக பொழுதை போக்குவதற்காக வந்திருக்கிறாய். உன் இந்த பயணம் எங்களில் யார் மீதும் எந்த விதமாகவும் வேண்டாத பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. அந்த பத்திரிகையை சற்று முன் உன் அறையில் பார்த்ததும் எனக்கு என்னவோ போல் இருந்தது. அது படிக்கக்கூடாத புத்தகம் என்றோ அந்த படங்கள் பார்க்க தகாதவை என்றோ நான் நினைக்கவில்லை. பின்னே எதற்காக அந்த படங்களை கிழித்தாய்? எனக்கு ராஜியின் நினைவு வந்தது. இளம் பருவத்தில் இருப்பவள். அந்த படங்கள் அவள் மனதில் வேண்டாத எண்ணங்களை, நினைப்புகளை எப்படி தூண்டிவிடுமோ என்று யோசித்து பார்த்தபோது அச்சம் ஏற்பட்டது. உன் விஷயம் வேறு. சிறு வயது முதல் இது போன்ற புத்தகங்கள் பார்த்து ஓரளவுக்கு பழக்கப்பட்டுவிட்ட உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கலாம். என் தங்கையின் விஷயம் அப்படி இல்லை. கல்யாண வயசை எட்டியும் சில பல இடைஞ்சல்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. சிறியவர்கள் மனதில் வேண்டாத எண்ணங்கள் புகுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மீது இருக்கிறது. நான் செய்தது தவறுதான். அந்த புத்தகத்தின் விலையை தந்து விடுகிறேன். ஊருக்கு போனதும் வேறொன்று வாங்கிக்கொள். தயவு செய்து இதை பற்றி எந்த ரகளையும் செய்யாதே. நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். ஓரளவுக்கு இங்கிதம் இருக்கும் எனக்கு அவன் சொன்னது சரி என்றுதான் பட்டது. ஆனால் அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் அவமானமாக இருந்தது. ராஜையின் மனம் பாதிக்கப்படுமே என்றா? அல்லது அந்த படங்களை பார்த்ததும் உன் மனதில் வேண்டாத எண்ணம் ஏதாவது துளிர்விட்டதா? வேண்டுமென்றே நக்கலாக கேட்டேன். போக போனவன் சட்டென்று நின்று என் பக்கம் பார்த்தான். அவன் முகம் கடினமாக மாறியது. ஒரு வினாடி கண் இமைக்காமல் என் கண்களுக்குள் ஊடுருவுவது போல் பார்த்துவிட்டு, உன் விருப்பம், எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் என்றான். அப்படி சொல்லும்போது அவன் குரலில் தொனித்த அலட்சியமானது என் அகங்காரத்தை பழி வாங்கிவிட்டது போல் இருந்தது. என் பதிலுக்காக காத்திருக்காமல் ஹரிக்கேன் விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு வேகமாக போய்விட்டான். இருட்டில் மறைந்து கொண்டிருந்த அவன் உருவத்தை பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தேன். சுய நினைவு இல்லாதவள் போல் நின்றிருந்த என் அருகில் ராஜேஸ்வரி வேகமாக வந்தாள். என் கையை பற்றி கொண்டு, அண்ணே, அண்ணா என்ன சொன்னான் என்று கேட்டாள். ஒன்றும் சொல்லவில்லை என்றேன். ராஜேஸ்வரி அரிக்கேன் விளக்கை கையில் எடுத்து கொண்டாள். இருவரும் வெளியே வரும்போது மறுபடியும் கேட்டாள். அண்ணாவிடம் கேட்டாயா? கேட்டேன். அந்த படங்களை பார்த்ததும் அவன் மனதில் வேண்டாத எண்ணம் ஏதோ வந்ததாம். வேண்டாத எண்ணமா? ஆமாம். ராஜேஸ்வரி குழப்பமாக என் முகத்தை பார்த்தாள். நான் கலகலவென்று சிரித்து விட்டேன். அவளும் வலுக்கட்டாயமாக சிரித்தாள். இருவரும் உள்ளே வந்தோம். கொல்லை வாசற்படியில் எங்களுக்கு எதிரே வந்த கிருஷ்ணனை பார்த்ததும் நான் சிரிப்பை நிறுத்திவிட்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டேன். நாங்கள் சாப்பிட உட்காரும் போது கிருஷ்ணன், அம்மா, ராஜிக்கு திருஷ்டி சுற்றி போட சொன்னேன், போட்டாயா என்று கேட்பது காதில் விழுந்தது. இல்லை, மறந்து விட்டேன், இப்பவே செய்து விடுகிறேன் பதில் சொன்னாள் அத்தை. அத்தை எங்க இருவரையும் அழைத்து முதலில் எனக்கு திருஷ்டி கழித்து விட்டு பிறகு ராஜிக்கு கழித்தாள். விளக்கு வெளிச்சத்தில் துக்கத்தை அடக்கி கொண்டது போல் தென்பட்ட அத்தையின் முகத்தை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமும் திகைப்பும் ஏற்பட்டன. நானும் ராஜியும் குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிட்டோம். கிருஷ்ணன் எப்போதும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டதில்லை. அத்தையும் அவனும் சேர்ந்து சாப்பிடுவது வழக்கம். சாப்பாடு முடிந்ததும் முன் அறையில் பாயை போட்டு படுத்து கொண்டு விட்டேன். பகல் முழுவதும் ஓடி ஆடி களைத்து விட்ட குழந்தைகள் படுத்தவுடனே தூங்கிவிட்டார்கள். ராஜேஸ்வரி உள்ளே ஏதோ காரியம் செய்து கொண்டிருந்தாள்.
தூக்கம் வராததால் நான் வெறுமே கண்களை மூடி படுத்திருந்தேன். சமையல் அறையில் இருந்த தாழ்ந்த குரலில் அத்தை கவலையுடன் ஏதோ சொல்வது கேட்டது. அதற்கு பதில் தருவது போல் கிருஷ்ணனின் குரல் திடமாக ஒலித்தது. அம்மா, அந்த பெண் இங்கே இருக்கும் 4 நாட்களில் நீ இது போன்ற விஷயங்கள் எதுவும் பேசாதே. சும்மா கவலைப்படுவதால் மட்டும் என்ன நடந்துவிடும்? நான் தான் இருக்கேனே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நான் காதுகளை தீட்டிக் கொண்டேன். அதற்கு பிறகு அவர்கள் உரையாடலை தொடரவில்லை. ரொம்ப நேரம் யோசித்தேன். என்ன நடந்திருக்கும்? அத்தை ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள்? ராஜியை கேட்டால் சொல்வாளா இருக்கும். ஆனால் தெரிந்து கொண்டு மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? 4 நாள் தங்கிவிட்டு போவதற்காக வந்திருக்கும் விருந்தாளி என்ற விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது. யோசனைகளை வலுக்கட்டாயமாக உதறிக்கொண்டு தூங்குவதற்கு ஆயத்தமாக கண்களை மூடிக்கொண்டேன். ராஜேஸ்வரி எப்போது வந்து என் பக்கத்தில் படுத்து கொண்டாளோ எனக்கு தெரியாது. ஆழமான உறக்கத்தில் இருந்த எனக்கு யாரோ தட்டி எழுப்பினார் போல் விழிப்பு வந்தது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தேன். ஒரு நிமிடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு நினைவுக்கு வந்தது, நான் இருப்பது மெலட்டூரில் அத்தை வீட்டில் என்று. படபடப்பு குறைந்து நிதானமாக மூச்சு விட்டு கொண்டேன். மறுபடியும் சுற்றிலும் பார்த்தேன். எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். கையில் வாட்ச் இல்லாததால் மணி என்னவென்று தெரியவில்லை. இதுவே எங்கள் வீடாக இருந்தால் தலையை திருப்பி வலது பக்கம் பார்த்தால் மேஜை மீது ரேடியம் டயல் கொண்ட அழகான கடிகாரம் மணியை காட்டுவதற்கு தயாராக இருப்பது போல் டிக் டிக் என்று ஓசைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதோடு நைட்டியுடன் உறங்குவதற்கு பழக்கப்பட்ட எனக்கு இந்த காட்டன் புடவை எவ்வளவு மெத்தென்று இருந்தாலும் உடம்பை துணியால் சுற்றிவிட்டது போல் இடைஞ்சலாகத்தான் இருந்தது. ஒரு கழித்து படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். திடீரென்று மா என்ற மாடு கத்துவது கேட்டது. அந்த கத்தல் சாதாரண கத்தல் போல் இல்லை. ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கொண்டு உதவிக்காக குரல் கொடுப்பது போல் உருக்கமாக இருந்தது. இரவு நேரத்தில் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வந்த அந்த கத்தலை கேட்டு என் இதயம் வேகமாக துடித்தது. கத்தல் தொடர்ந்து 2-3 முறை கேட்டது. அடுத்த அறையில் ஆழமான உறக்கத்தில் இருந்த கிருஷ்ணன் கட்டிலில் புரண்டு படுத்த ஓசை கேட்டது. மற்றொரு முறை மாடு கத்துவது கேட்டது. கிருஷ்ணன் சட்டென்று எழுந்து வெளியே வந்தான். நாங்கள் படுத்திருந்த ஹாலில் ஒரு மூலையில் இருந்த லாந்தர் திரியை தூண்டிவிட்டு கையில் எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக கொல்லைப்புறம் சென்றான். நான் கண்களை திறந்து கொண்டு அவனை கவனித்து கொண்டிருக்கும் விஷயம் அவனுக்கு தெரியாது. கொல்லைப்புறம் போன 10 நிமிடங்கள் கழித்து கிருஷ்ணன், அம்மா, ராஜி என்ற உரத்த குரலில் அழைப்பது கேட்டது. நான் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். அத்தை புரண்டு படுத்தாள். எழுந்து உட்கார்ந்திருந்த என்னை பார்த்து ராஜி என்று நினைத்து கொண்டு, ராஜி, அண்ணன் கூப்பிட்டார் போல் இருந்ததே, என்ன கூப்பிட்டானா என்ன என்றாள். ஆமாம் அத்தை, மாடு கத்துகிறது, கிருஷ்ணன் எழுந்து பார்க்க போயிருக்கிறான், உங்களையும் அழைத்தான் என்றேன். அப்படியா, மாடு கன்று போட்டு விட்டதோ என்னவோ. அத்தையும் எழுந்து கொண்டு கொல்லைப்புறம் போனாள். அதற்கு மேல் என்னால் தூங்க முடியவில்லை. ராஜேஸ்வரியை தட்டி எழுப்பினேன். எங்கள் பேச்சு குரல் கேட்டு மதுவும் எழுந்து கொண்டான். மூவரும் சேர்ந்து கொண்டு கொல்லைப்புறம் சென்றோம். வெளியே பொல பொலவென்று பொழுது விடிந்து கொண்டிருந்தது. பறவைகள் குரலை எழுப்பிக் கொண்டிருந்தன. கிழக்கு வானில் குங்குமம் கொட்டினார் போல் செஞ்சிவப்பு வர்ணம் எங்கும் படர்ந்திருந்தது. வெளிச்சமும் இருளும் கலந்த அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து அந்த பக்கமே பார்க்க தோண்டியது. அக்கா, மாடு கன்று போட்டுட்டு. எங்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்த மது சட்டென்று முன்னால் ஓட்டம் எடுத்தான். காளையா கிடாரியா, என்ன கன்று என்று அண்ணாவை கேள் மது. ராஜேஸ்வரியும் நடையின் வேகத்தை கூட்டினாள். நான் கிழக்கு வானில் இருந்து பார்வையை திருப்பிக் கொள்ள முடியாமல் மெதுவாக நடந்து வந்து மாட்டு கொட்டகைக்குள் எட்டி பார்த்தேன். கிருஷ்ணன் அப்பொழுதுதான் பிறந்த கன்று குட்டியை பத்திரமாக பிடித்தபடி துடைத்து கொண்டிருந்தான். மாடு கன்று குட்டியை சுற்றி சுற்றி வந்து நக்கி கொடுத்து கொண்டிருந்தது. மது கிருஷ்ணனின் முதுகு பக்கம் நின்று கழுத்தை கட்டி கொண்டு உற்சாகத்துடன் முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே, அண்ணா, கன்று குட்டிக்கு மல்லி என்று பெயர் வைப்போமா என்று கேட்டான். மதுவின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்து கொண்டே, இருடா மது, இத்தனை நாட்களுக்கு பிறகு நம் வீட்டில் காளை கன்று பிறந்திருக்கு என்றான் கிருஷ்ணன். உண்மையாகவா அண்ணா? ராஜேஸ்வரியால் சந்தோஷத்தை அடக்கி கொள்ள முடியவில்லை. ஆமாம் ராஜி, அத்தை சொன்னாள். எல்லோரின் முகத்தை வரிசையாக பார்த்த எனக்கு காளை கன்று என்றதும் அவர்களிடம் ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்ததும் ஆத்திரமாக இருந்தது.
இந்த சிருஷ்டியில் ஆண் பெண் இருவரும் சமம்தான். உயர்வு தாழ்வு எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான். நம் வீடுகளில் பெண் குழந்தை பிறந்ததுமே ஐயோ என்று உச்சு கொட்டுவதையும், ஆண் குழந்தை என்றதுமே அட அப்படியா என்ற மகிழ்ச்சியுடன் துள்ளி கொதிப்பதையும் நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு. ஒரு விதமாக யோசித்து பார்த்தால் பெண் இனத்திற்குத்தான் பொறுப்பும் கடமைகளும் அதிகம் என்று எனக்கு தோன்றும். அதற்குள் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, அம்மா, இதெல்லாம் உன் அண்ணன் மகள் காலடி எடுத்து வைத்த வேளையின் விசேஷம். எப்போதும் வராதவள் வந்ததால் இத்தனை நாளும் இல்லாத விதமாக காளை கன்று பிறந்திருக்கு என்றான். அத்தை ராஜி, மது என் பக்கம் பார்த்து சந்தோஷமாக சிரித்தார்கள். நான் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டேன். அத்தை, என் வருகையால் உங்கள் வீட்டில் காளை கன்று பிறந்திருக்கு என்று உங்கள் மகன் சொல்லிவிட்டதற்காக நான் ஒன்றும் பூரித்து போய்விட மாட்டேன். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பெண் எவ்வளவு வேதனையை அனுபவிப்பாளோ, அந்த பொறுப்பு எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்ததோ புரிந்து கொள்ளாத மனிதர்களை கண்டால் எனக்கு எரிச்சல்தான் வரும். யோசித்து பார்த்தால் ஆண்களை உயர்வாக மதிக்க வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் என்ன பேசுகிறேன் என்று புரியாததால் அத்தை குழப்பமாக பார்த்தாள். ராஜேஸ்வரி என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்பது போல் அண்ணனை முறுவலுடன் பார்த்தாள். கிருஷ்ணனின் முகம் சீரியஸாக மாறியது. கம்பீரமான குரலில், 10 மாதம் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெறுபவள் பெண்தான் என்றாலும் அந்த குழந்தை உருவாக காரணமாக இருப்பவன் ஆண்தான். அதனால் என்னதான் மறுத்தாலும் ஆண் இனம்தான் உயர்வானது என்று மொழிந்தான். எதேச்சையாக மாடு இருந்த பக்கம் திரும்பிய எனக்கு திடீரென்று கிருஷ்ணனின் குரல் காதில் விழவில்லை. அதிர்ச்சி அடைந்தவள் போல் மாட்டையும் அந்த சூழலையும் பார்த்தேன். பிறந்து வளர்ந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் தப்பி தவறி கூட ஒரு பெண் பிரசவிப்பதையோ ஆடு மாடுகள் குட்டி போடுவதையோ பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று இந்த காலை வேளையில் இயற்கையின் அழகை ரசித்து கொண்டிருந்த நேரத்தில் அப்பொழுதுதான் ஈன்றெடுத்த மாட்டை பார்க்கும்போது பயமாக இருந்தது. வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. சிருஷ்டி என்பது இவ்வளவு பயங்கரமானதா? இவ்வளவு அருவருப்பான சூழ்நிலையிலா ஒரு பிராணி உலகத்திற்கு வருகிறது? அங்கிருந்து உடனே ஓடி போய்விட வேண்டும் என்று தோன்றியது. அத்தையும் ராஜையும் எந்த அருவருப்பும் இல்லாமல் அது மிக இயற்கையானது என்பது போல் நின்றிருந்தார்கள். அவர்கள் பார்வை புதிதாக பிறந்த கன்றுக்குட்டியின் மீதே நிலைத்திருந்தது. கிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. மடியில் இருந்த கன்றுக்குட்டியை அன்புடன் தடவி கொடுத்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவன் கண்களில் கருணையும் முகத்தில் மகிழ்ச்சியும் ஸ்பஷ்டமாக தென்பட்டன. சட்டென்று உள்ளே ஓடி பெட்டியில் இருந்து கேமராவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் கொல்லைப்புறம் வந்தேன். மது கழுத்தை கட்டி கொண்டிருக்கையில் மடியில் கிடந்த கன்றுக்குட்டியுடன் இருந்த கிருஷ்ணனை போட்டோ எடுத்தேன். ஏய், என்ன இது? கேமராவுடன் நின்றிருந்த என்னை பார்த்ததும் கன்றுக்குட்டியை கவனமாக கீழே கிடத்தி வைக்கோலுடன் கைகளை துடைத்து கொண்டே வெளியே வந்தான். போட்டோ என்றேன். அவனை தனியாக எடுப்பதற்காக வியூ பார்த்து கொண்டே. கிருஷ்ணன் கீழே குனிந்து சிறிய கல் ஒன்றை எடுத்து என் மேல் வீசுவதற்கு தயாராக பிடித்து கொண்டு, மரியாதையாக சொன்னதை கேள், போட்டோ கேட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது. நீ இங்கிருந்து எந்த நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்றான். நீ யார் என்னை ஆணையிடுவதற்கு? வாயை மூடிக்கொள் என்பது போல் உரத்த குரலில் சொன்னேன். கிருஷ்ணன் கல்லை எரிய போனான். எரிந்து விட்டான் என்றே நினைத்தேன். அவன் முகம் அவ்வளவு சீரியஸாக இருந்தது. அடிபட்டு விடுமோ என்ற பயத்தில் நான் பக்கவாட்டில் நகர்ந்தேன். கிருஷ்ணன் கல்லை எரியவில்லை. கீழே போட்டுவிட்டு கலகலவென்று நகைத்தான். கேமராவின் வழியாக பார்த்து கொண்டிருந்த எனக்கு அந்த சிரிப்பு உற்சாகத்தை தந்தது. சட்டென்று மட்டனை அழுத்தினேன். பற்கள் எல்லாம் தெரிவது போல் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் உருவத்தை கேமராவில் சாசுவதமாக பதிவு செய்துவிட்டேன். அவன் அப்படி மனம் விட்டு சிரித்து நான் பார்த்ததே இல்லை. கிருஷ்ணன் சிரிப்பதை நிறுத்திவிட்டு சீரியஸாக திரும்பி பார்த்தான். அம்மா, உன் அண்ணன் மகள் 4 நாட்கள் இங்கே இருக்க நினைத்தால் இது போன்ற பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடு. இன்னொரு தடவை இந்த ஊரையோ இங்கே இருக்க மனிதர்களையோ போட்டோ எடுக்க முயற்சி செய்தால் அடுத்த நிமிடமே வண்டியில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிவிடுவேன் என்று நான் சொன்னதாக சொல்லு. பிறகு நீ என்ன கோபித்து கொண்டாலும் சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போன திசையை பார்த்து கொண்டே இதழ்களை இறுக்கி பழிப்பு காட்டினேன். அதென்னவோ தெரியவில்லை. பின்னால் இருந்து அவன் உருவத்தை எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுவது கூட ஒரு விசேஷம்தான். மறுநாள் அத்தை சீமப்பாலை திரட்டு பாலாக கிளறினாள்.
எல்லோரும் அமிர்தத்தை சாப்பிடுவது போல் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். அத்தை எனக்கும் கொடுத்தாள். அதை பார்த்ததும் எனக்கு குட்டியை ஈன்ற மாடுதான் நினைவுக்கு வந்தது. வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். மாலை நேரம் நெருங்கும் போது மங்கம்மா வந்தாள். வந்தது முதல் என் அருகில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரியும் நானும் பாய் மீது அமர்ந்து கொண்டு மல்லி, கனகாமரம், மறிக்கொழுந்து சேர்த்து மாலையாக தொடுத்து கொண்டிருந்தோம். அன்று வெள்ளிக்கிழமை தோட்டத்தில் இருந்து பூக்களை கொண்டு வந்து பெரிய மாலையாக தொடுத்து பெருமாள் கோவிலுக்கு அனுப்புவது வழக்கமாம். மங்கம்மா நான் உடுத்தி கொண்டிருந்த புடவை மற்றும் நகைகளை பரிசீலித்து கொண்டே எங்கள் வீட்டு விவகாரங்களை கேட்க ஆரம்பித்தாள். உங்க அப்பா பெரிய வீடு கட்டியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். எவ்வளவு ஆச்சு? அப்பா வீடு கட்டவில்லை, எங்க தாத்தா அம்மாவுக்காக கட்டி கொடுத்தார் என்றேன். தாத்தாவை உனக்கு நினைவிருக்கிறதா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். மங்கம்மா என் பக்கம் ஆர்வத்துடன் குனிந்து, பட்டணத்தில் பணக்காரர்களின் வீடுகளில் குளியலுக்கு ஏதோ பெரிய தொட்டிகள் இருக்குமாமே, உங்கள் வீட்டிலும் இருக்கா என்று கேட்டாள். இருக்கு என்பது போல் தலையை ஆட்டினேன். நானும் ராஜேஸ்வரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம். எங்கள் இருவருக்கும் நான் இங்கே வந்த முதல் நாளன்று நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. பட்டணத்தில் எங்க நாத்தனாரின் சின்ன மாமியாரின் மாப்பிள்ளை இருக்கிறான். எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள்தான். தாம்பரம் தாண்டி எங்கேயோ இருக்கிறான். அங்கே வீட்டு வாடகை ஜாஸ்தியாம். வர சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். போகணும் ஒரு தடவை. அப்போ உங்கள் வீட்டுக்கும் கட்டாயம் வருகிறேன். உன் அப்பாவிடம் சொல்லி வை என்றாள். சரி என்பது போல் பார்த்தேன். ஆனால் என் இதயம் பயத்தால் நடுங்கியது. சொன்னது போலவே இந்த அம்மாள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாள். உனக்கு சமைக்க தெரியுமா? மறுபடியும் கேட்டாள். தெரியாது என்பது போல் உதட்டை பிதுக்கினேன். என்னுடைய பதிலை கேட்டு அந்த அம்மாள் கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள். என்னது, சமைக்க தெரியாதா? இத்தனை வயது ஆகியும் சமைக்க தெரியாது என்றால் இனி எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறாய்? நாளைக்கு கல்யாணம் ஆனால் புருஷனுக்கு என்ன சமைத்து போடுவாய்? சமைக்க தெரியவில்லை என்று உன் புருஷன் உன்னை தள்ளி வைத்து விட்டால் என்ன செய்வது? அத்தை நடுவில் புகுந்தாள். போதுமே, நீங்களும் உங்க பழங்காலத்து பேச்சும். சமையல் செய்துதான் ஆகணும்னு அந்த பெண்ணுக்கு தலையெழுத்தா என்ன? மங்கம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தலையெழுத்தா? சமையல் செய்வது பெண்களின் தலையெழுத்து என்றால் நாமெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களா என்ன? ஏண்டி கமலா, ரொம்பத்தான் அதிசயமாய் பேசுகிறாய். நம்ம ராஜிக்கு சமைக்க தெரியாதா என்ன? பட்டணத்தில் வளர்ந்த பெண் இல்லையா? இன்னும் புது புது தினசாக சமைப்பாளோ என்று நினைத்து கேட்டேன் என்றாள். வீட்டில் சமையல்காரி இருக்கிறாள். அவளுடைய அம்மா இருக்கிறாள். இனி அந்த பெண்ணுக்கு சமையல் அறைக்குள் நுழைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். அத்தை என்னை சப்போர்ட் செய்வது போல் பேசினாள். போகட்டும், இவளுடைய அம்மாவுக்காவது சமைக்க தெரியுமா? மங்கம்மா என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே கேட்டாள். சித்தி, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். அண்ணன் உள்ளே படுத்து கொண்டிருக்கிறான். ராஜேஸ்வரி எச்சரித்தாள். கிருஷ்ணன் சற்று முன்தான் தாமதமாக வந்து சாப்பிட்டு விட்டு படுத்தான். சாப்பிட்டதும் 10 நிமிடங்கள் கட்டில் மீது படுத்தபடி பேப்பரையோ புத்தகத்தையோ புரட்டி கொண்டே ஓய்வு எடுத்துக்கொள்வது அவன் வழக்கம். அவன் வீட்டில் இல்லாத போது சுதந்திரமாக அந்த அறைக்குள் நுழையும் நான். அவன் அங்கே இருந்தால் அந்த பக்கமே போக மாட்டேன். அவனும் அப்படித்தான். நான் அந்த அறையில் இருப்பது தெரிந்தால் அந்த திசைக்கே வரமாட்டான். கிருஷ்ணன் வீட்டில்தான் இருக்கிறானா என்றாள் மங்கம்மா, குரலை கொஞ்சம் கூட குறைக்காமலேயே. மறுபடியும் என் பக்கம் திரும்பி, சரிதான், உனக்கு வீட்டு வேலைகள் வந்தால் என்ன, வராவிட்டால் எனக்கென்ன? அது போகட்டும், எங்களுக்கு சாப்பாடு எப்போது போடப் போகிறாய், அதை சொல்லு முதலில் என்றாள். எனக்கு புரியவில்லை. சாப்பாடு போடுவது என்றால்? விளக்கம் கேட்பது போல் ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜேஸ்வரி பூக்களை தொடுத்து கொண்டே சிரிப்பை அடக்கியபடி, நீ ஏன் அந்த அம்மாளிடம் கேள் என்றாள். இந்த முறை மங்கம்மா தாங்கொணாத வியப்புடன் கன்னத்தில் கையை பதித்தாள். அடராமா, நான் என்ன கேட்டேன் என்று உனக்கு புரியவே இல்லையா? உங்கள் வீட்டில் தமிழில்தானே பேசிக்கொள்வார்கள் என்றாள். ஆமாம், தமிழ்தான் என்றேன். அந்த நிமிடம் எனக்கு ராஜேஸ்வரியின் மீது கொஞ்சம் கோபம் கூட வந்தது. யாரும் பார்த்து விடாமல் கையை நீட்டி ராஜேஸ்வரியின் தொடையை கிள்ளினேன். பிறகு மங்கம்மாவின் பக்கம் திரும்பி மரியாதை கலந்த குரலில், என்ன பிரமாதம், சாப்பாடு தானே? நீங்க எப்போது எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களோ வடை பாயசத்துடன் சாப்பாடு போடுகிறேன். நீங்க வரணுமே தவிர ஒரு தடவை என்ன 1000 தடவை போதும் போதும் என்று நீங்கள் சொல்லும் வரையில் போடுகிறேன்
என்றேன். சாப்பாடு என்றால் விருந்து சாப்பாடாக இருக்கும் என்று யோகித்தபடி ராஜேஸ்வரி பக் என்று சிரித்து விட்டாள். அத்தையின் இதழ்களில் முறுவல் தவழ்ந்தது. வியப்புடன் பார்த்த மங்கம்மாவும் மேற்கூரை தகர்ந்து போகும் அளவுக்கு கொல்லென்று சிரித்தாள். அவர்கள் மூவரும் அப்படி ஒரே சமயத்தில் ஏன் சிரித்தார்களோ எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நானும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தேன். ஏண்டி கமலா, உங்கள் அண்ணாவுக்கு கடிதம் எழுதி போட வேண்டியதுதானே? சிரிப்பு சத்தம் அடங்கிய பிறகு மங்கம்மா சொன்னாள். என்னவென்று? கிருஷ்ணனுக்கு இந்த பெண்ணை கட்டி வைத்தால் என்ன? ஜோடி பொருத்தமும் நன்றாக இருக்கும். மாமன் மகள்தானே? நான் திகைத்து போனவளாக பார்த்தேன். ராஜேஸ்வரி கோபத்துடன் நிமிர்ந்தாள். அத்தையின் முகம் வெளிரி போய்விட்டது. சற்று கோபம் கலந்த குரலில், போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு எதை பேசுவது எதை பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட தெரியவில்லை. அதட்டுவது போல சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள். கமலா, இப்போது நான் என்ன சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேன். உங்கள் அண்ணன் தன் மகளுக்கு இதைவிட நல்ல வரனை கொண்டு வரப் போகிறானா? நம் கிருஷ்ணனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? சித்தி, பின்னால் இருந்து திடீரென்று கடினமான குரல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அறையின் வாசலை அடைத்து கொண்டு கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். படுத்து கொண்டே பேப்பரை படித்து கொண்டிருந்தான் போலும். அப்படியே பேப்பரும் கையுமாக எழுந்து வந்து விட்டான். ஏனோ அவன் முகம் சிவப்பாக கன்று இருந்தது. கண்களில் கோபம் வெளிப்படையாக தென்பட்டது. சித்தி, உனக்கு வேண்டியது காஃபி தான் என்றால் அம்மா கலந்து கொடுக்கும் வரையில் பொறுமையாக இருந்து குடித்து விட்டு போ. பொழுது போகவில்லை என்றால் யாருடைய வீட்டுக்காவது போய் உன் புராணத்தை அவிழ்த்து விடு. அவ்வளவுதானே தவிர இந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அதிக பிரசங்கம் செய்தால் மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட தயங்காமல் கச்சிதமாக தெரிவித்த அந்த மறுப்புக்கு திகைத்து போனவளாக நான் மங்கம்மாவின் பக்கம் பார்த்தேன். மங்கம்மா முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். பாயின் மீது இருந்த பூக்களையும் நூலையும் எடுத்துக்கொண்டு தொடுப்பது போல் பாவனை செய்து கொண்டே, நான் இப்போது அவ்வளவு வேண்டாத பேச்சு என்ன பேசிவிட்டேன்? ஏதோ நீங்களும் அவங்களும் ஒன்றுக்குள் ஒன்று உறவு முறை இருப்பதால் சொன்னேன், அவ்வளவுதான் என்று முணுமுணுத்தாள். கிருஷ்ணன் விருட்டென்று திரும்பி போய்விட்டான். மங்கம்மாவுக்கு கோபம் வந்து விட்டிருக்கும் என்றுதான் நினைத்தேன். வேறு யாராவதாக இருந்தால் அந்த நிமிடமே கோபித்து கொண்டு உடனே எழுந்து போயிருப்பார்களோ என்னவோ. ஆனால் மங்கம்மா இடத்தை விட்டு நகரவில்லை. அத்தை காஃபி கலந்து கொண்டு வரும் வரையில் எங்களுடன் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். காஃபியை கொடுத்ததும் அவசர அவசரமாக மடக் மடக் என்று குடித்துவிட்டு எழுந்து கொண்டாள். வந்த காரியம் முடிந்து விட்டது போல் கிளம்ப முற்பட்டாள். போகும் முன் என் பேச்சு கிருஷ்ணனுக்கு கோபத்தை வரவழைத்ததோ என்னவோ. பழங்காலத்து மனுஷி என்பதால் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிட்டேன். ஒன்றும் நினைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லு அவனிடம். நாளை காலையில் சமையலுக்கு காய்கறி இல்லை, முடிந்தால் கத்திரிக்காய் அனுப்பிவை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். மங்கம்மா போன பிறகு ராஜேஸ்வரி சொன்னாள், அந்த அம்மாள் அந்த ஊரில் போகாத வீடு இல்லையாம். வேலை வெட்டி இல்லாதவள் என்பதால் எல்லோருடைய வீட்டுக்கும் போய் நெருங்கியவள் போல் நைச்சியமாக பேசி அந்த வீட்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு 1க்கு 4ஆக மற்றவர்களிடம் சொல்வாளாம். அந்த விஷயம் தெரிந்தாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. வீட்டுக்கு வரவிடாமல் தடுக்க முடியவில்லை. காரணம், மங்கம்மாவின் வாய் ரொம்ப பொல்லாதது. அதனால் முடிந்த வரையில் அந்த அம்மாளுடன் சௌஜன்யமாக இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். தினமும் மதியமாகிவிட்டால் அத்தையின் வீட்டுக்கு வருவாள். ஒரு வாய் காஃபி கிடைக்கும் வரையில் அக்கம் பக்கத்து வீட்டு செய்திகளை வலுக்கட்டாயமாக தெரிவிப்பாள். ஒரு முறை யாரை பற்றியோ மங்கம்மா தர குறைவாக பேசியது கிருஷ்ணன் காதில் விழுந்து விட்டது. கிருஷ்ணன் அந்த அம்மாளை நன்றாக கடிந்து கொண்டு, இனி இது போன்ற செய்திகளை சொல்வதாக இருந்தால் வீட்டு வாசற்படி ஏற வேண்டாம் என்று சொல்லிவிட்டானாம். அதற்காக கோபம் கொண்டு சில நாட்கள் வராமல் இருந்தாள். வராமல் இருந்ததில் நஷ்டம் அவளுக்குத்தான். போகட்டும், பாவம், வயதில் பெரியவள் என்று இறக்கப்பட்டு தினமும் காஃபி கொடுக்கும் இல்லத்தரசி யாருமே இருக்கவில்லை. சமீபத்தில் மறுபடியும் வரத் தொடங்கி இருக்கிறாள். இன்னைக்கு இப்படி நடந்து விட்டது இல்லையா? மறுபடியும் ஒரு வாரமாவது இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாள் என்று நினைக்கிறேன், ராஜேஸ்வரி சொன்னாள். மங்கம்மாவை பற்றி எல்லா விஷயங்களையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டேன். ஊர் முழுவதும் பயப்படும் அந்த உருவத்திற்கு கிருஷ்ணன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் என்று தெரிந்தபோது எனக்கு அவன் மீது மதிப்பு ஏற்பட்டது. மாலையை தொடுத்து முடித்தாகி விட்டது. ராஜி காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள். நான் மாலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு
கோவிலில் வரதராஜ பெருமாளுக்கு அந்த மாலையை சாற்றினால் எப்படி இருக்குமோ கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று கொல்லைப்புறத்தில் இருந்து சாமிக்கண்ணு உரத்த குரலில் கத்துவது கேட்டது. ராஜிமா, அண்ணாவை சட்டுன்னு கூப்பிடுங்க, மாடு கயிற்றை அறுத்து கொண்டு விட்டது. என்னால் அதை அடக்க முடியலை. கொல்லையில் கத்திரி செடியெல்லாம் மிதித்து பாழாக்கிக்கிட்டு இருக்கு. அண்ணா, அண்ணா! ராஜேஸ்வரி பதற்றத்துடன் கொல்லைப்புறம் ஓடினாள். பூ மாலையை கையில் பிடித்து கொண்டே நானும் கொல்லைப்புற வாசலில் வந்து நின்றேன். உயரமாக, பலமாக, அடங்கா பிடாரியாக இருந்த காளை மாடு சாமி கண்ணுவின் கையில் சிக்காமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறு பாதி அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சாமி கண்ணு அந்த கயிற்றை பிடிக்க முயன்று கொண்டிருந்தான். ஆனால் சாத்தியப்படவில்லை. காளை அவனை பார்த்ததும் பெரிதாக சீறிக்கொண்டு அவன் மீது பாய வந்தது. சாமி கண்ணு பயந்து பின்பக்கமாக ஓடப்போனவன் அப்படியே மல்லாக்க தரையில் விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக காளை அவன் பக்கம் வராமல் வேறு திசையில் திரும்பிவிட்டது. பின்னால் இருந்த கிருஷ்ணன் எப்பொழுது வந்தானோ தெரியவில்லை. வழியை அடைத்து கொண்டு நின்றிருந்த என் தோளை பற்றி நகர்த்தி வழியை விடு என்று சொல்லிக்கொண்டே மாடு இருந்த பக்கம் விரைந்தான். இன்னைக்கு மறுபடியும் இதுக்கு திமிர் பிடித்துடுத்து சாமி, கயிற்றை அறுத்து கொண்டு அடங்க மாட்டேங்கிறது என்றான் சாமி கண்ணு உடலில் படிந்த மண்ணை தட்டி கொண்டே. கிருஷ்ணன் காளையின் எதிரே சென்று என்று அதட்டினான். இங்கே வா என்று ஆணையிடுவது போல் சொல்லிக்கொண்டே காளையை நெருங்கி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்து நான் ராஜேஸ்வரியின் கையை பலமாக பிடித்து கொண்டேன். தன்னை நெருங்கி கொண்டிருந்த எஜமானனை பார்த்ததும் காளை கோபமாக முட்ட வந்தது. கிருஷ்ணன் சட்டென்று நகர்ந்து லாவகமாக அதன் கொம்பை ஒரு கையால் பிடித்து கொண்டு இடது கையால் அதன் முதுகில் ஓங்கி 2-3 முறை அடித்தான். அதுவரையிலும் சீறிக்கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த மாடு கோபம் கொண்ட தாயை பார்த்து பயந்து போய் அழுகையை நிறுத்திய குழந்தையைப் போல் அடங்கிவிட்டது. கிருஷ்ணன் கயிற்றை பிடித்து கொண்டு கொட்டகையின் பக்கம் இழுத்தான். 2-3 அடிகள். சாதாரணமாக நடந்த காளை சட்டென்று தலையை முன்னால் நீட்டி கிருஷ்ணனை முட்ட வந்தது. ஆனால் கிருஷ்ணன் மின்னலை விட வேகமாக தொலைவிற்கு நகர்ந்து கொண்டான். அவன் முகம் கோபமாகவும் பொறுமை நசிந்து விட்டது போலவும் மாறியது. பற்களை இறுக்கி கோபத்தை அடக்கினான். மாட்டு கொட்டகைக்குள் சென்று உயரே சொருகி இருந்த சாட்டையை எடுத்து வந்து மாட்டை 2-3 முறை வேகமாக அடித்தான். அந்த அடிகள் என் மீதே பட்டு விட்டது போல் பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டேன். வாயில்லாத ஜீவனை இப்படி நிர்தாட்சணியமாக அடிப்பதா? காளை கயிற்றை அறுத்து கொண்டு போவது இது 2வது தடவை. என் பின்னால் நின்று கொண்டிருந்த அத்தை சொன்னாள். நான் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தேன். கிருஷ்ணன் சாட்டையை ஒரு கையில் பிடித்து கொண்டே காளையை இழுத்து கொண்டு போய் கொட்டகையில் கட்டி போட்டான். அதுவரையில் சீறிக்கொண்டும் பாய்ச்சல் காட்டிக்கொண்டும் ஓடிய காளை கிருஷ்ணனை பார்த்ததும் பயந்து போய் கட்டிய பசுவை போல் அடங்கிவிட்டது. சாமி கண்ணு, வெறும் தாம்பு கயிறு இதுக்கு போராது, இரும்பு சங்கிலி வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணன் வெளியே வந்தான். அவன் நெற்றியில் வியர்வை படிந்திருந்தது. பிரமிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். மேலுக்கு சாதாரணமாக தென்படும் இந்த ஆசாமியிடம் இவ்வளவு திறமையும் சக்தியும் மறைந்திருப்பதை கண் கூடாக பார்த்த பின் உண்மையிலேயே வியந்து போனேன். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்பது போல் இருக்கும் அவனுடைய மறுபக்கத்தை பார்க்கும்போது ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல் இருந்தது. எதிலேயும் பட்டு கொள்ளாமல் இருக்கும் அவன் போக்கை பார்த்து அவனை ஒரு சராசரி மனிதனாக, இன்னும் சொல்லப்போனால் பட்டிக்காட்டு அபிஷ்டுவாக நினைத்திருந்தேன். ஊரெல்லாம் பயப்படும் மங்கம்மாவை கண்டால் அவனுக்கு கொஞ்சம் கூட லட்சியமில்லை. திமிர் பிடித்த காளையை கண்டு மிரண்டு போகாததோடு லாவகமாக அதை வசப்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியமும் தைரியமும் இருக்கிறது. மிருது கம்பீரமாக இருக்கும் அவன் குரல் தேவைப்பட்டால் எதிராளி வாயடைத்து போகும்படியாக பயங்கரமாக சிம்ம கர்ஜனை செய்யும். தம்பி தங்கைகளை பார்க்கும்போது அன்பையும் பாசத்தையும் பொழியும் அந்த கண்கள் கோபம் ஏற்பட்டால் நெருப்பை கக்கவும் செய்யும். தனக்கு விருப்பம் இல்லாதவற்றை தயக்கம் இல்லாமல் ஸ்பஷ்டமாக மறுக்கக்கூடிய பிடிவாத குணமும் இருந்தது அவனிடம். சற்று முன் மங்கம்மாவை அதட்டிய போது அவனிடம் எனக்கு ஏற்பட்ட கௌரவம் இந்த நிமிடம் 2 மடங்காகிவிட்டது போல் இருந்தது. 1 மணி நேரம் கழித்து எந்த மாட்டை தயவு தாட்சண்யம் இல்லாமல் அடித்தானோ அதற்கு தன் கையால் எள்ளு புண்ணாக்கையும் தவிட்டையும் அன்பாக ஊட்டி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்து மேலும் வியப்படைந்தேன். அவன் சுபாவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது.
காலையில் கன்று குட்டியை கையில் எடுத்துக்கொண்ட போது காட்டிய அன்பு, சற்று முன் கயிற்றை அறுத்து கொண்டு அட்டுழியம் செய்து கொண்டிருந்த காளையை அடக்கும்போது தண்டித்த விதம், மறுபடியும் இப்போது காளைக்கு தீனியை வைக்கும்போது காட்டும் பரிவு எல்லாம் சேர்ந்து என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டன. இந்த வீட்டில் குழந்தைகள் எல்லோரும் இவ்வளவு ஒழுங்குமுறையுடன் நடந்து கொள்வதற்கு பின்னால் இருந்த காரணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. அண்ணனுக்குள் மறைந்திருக்கும் உக்ர நரசிம்ம மூர்த்தியை காண்பதற்கு யாருமே விருப்பப்பட மாட்டார்களாயிருக்கும். குழந்தைகள் மட்டுமே இல்லை, ஊரில் எல்லோரையும் பயமுறுத்தி ஆட்டி வைக்கும் மங்கம்மா கூட கிருஷ்ணனின் மனதை நோகடித்து விட்டேனோ என்று அச்சத்துடன் கிளம்பும் முன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல் பேசியிருக்கிறாள். சாதாரணமாக தென்படும் அசாதாரண மனிதன் இவன். மண்ணில் புதைந்த வைரம் என்றால் என்னவென்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. மறுநாள் அல்லாமல் அதற்கும் அடுத்த நாள் அன்று காலையில் எழுந்ததும் ராஜேஸ்வரி வழக்கம் போல் வீட்டில் நடமாடவில்லை. அத்தை எனக்காக காஃபி கொண்டு வந்தாள். எழுந்து போய் காஃபி டம்ளரை வாங்கி கொண்டே, ராஜி எங்கே அத்தை என்று கேட்டேன். கொல்லையில் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அத்தை போய்விட்டாள். நான் காஃபியை குடித்து கொண்டே சமையலறை பக்கம் போனேன். அங்கே அத்தை தனியாக சமையல் வேலையில் மும்முரமாக இருந்தாள். அத்தைக்கு உதவி செய்யாமல் காலை நேரத்தில் கொல்லைப்புற திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு துணியில் எம்ப்ராய்டரி செய்து கொண்டிருந்த ராஜியை பார்த்தபோது எனக்கு வியப்பாக இருந்தது. இதென்ன, இளவரசியார் இங்கே சாவகாசமாக உட்கார்ந்திருக்கீங்களே, யார் மீதாவது கோபமா என்ன? ராஜேஸ்வரியின் பக்கத்தில் உட்கார போனேன். ராஜேஸ்வரி சட்டென்று தொலைவுக்கு நகர்ந்து கொண்டு, தொடாதே என்னை என்றாள். நான் கேள்விக்குறியுடன் பார்த்தேன். இந்த 3 நாட்களும் நான் விரதம் மேற்கொண்டிருக்கிறேன் என்றாள் முறுவலுடன். எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அவளை தொடக்கூடாது என்றும் அவள் யார் மீதும் பட்டுவிடக்கூடாது என்றும் அவளை தனியாக ஏன் உட்கார்த்தி வைக்கணுமோ அது மட்டும் எனக்கு புரியவில்லை. இயற்கையாக ஒரு பெண்ணின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் இது. இதை போய் 10 பேருக்கு தெரியும் விதமாக பறை சாற்றுவானேன்? நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாகவும் வெட்கமாகவும் இருந்தது. கிராமங்களில் ஆச்சாரம் மிகுந்த குடும்பங்களில் இந்த வழக்கம் இருக்கிறது என்று தெரியுமே ஒழிய கண் கூடாக பார்த்ததில்லை. ஏனோ எனக்கு இந்த வழக்கம் பிடிக்கவில்லை. இந்த காலத்தில் கிராமத்து வாசிகள் பட்டணத்தில் இருப்பவர்களை விட எதில் குறைந்து போய்விட்டார்கள்? விவசாயத்தில் புது புது வழிகளை பின்பற்றுகிறார்கள். நடை உடை விஷயங்களில் புதுமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற மூட பழக்கங்களில் இருந்து வெளியே வர ஏன் மறுக்கிறார்கள்? நம் நாட்டு மனிதர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். புது பழக்கங்களை சட்டென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1000-ல் ஒருத்தரோ 2 பேரோ துணிந்து செயல்பட்டால் அவர்களை குத்தி காட்டி பேசி வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்து கடைசியில் ஒரு நல்ல நாளில் இவர்களும் அந்த பாதைக்கு வந்து விடுவார்கள். ராஜேஸ்வரி வயிற்று வலியால் அவஸ்தைப்படுவதை கவனித்த நான் அத்தையிடம் சென்றேன். ராஜிக்கு மாத்திரை ஏதாவது கொடுத்தீங்களா அத்தை என்று கேட்டேன். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் இல்லையாம், கல்யாணமானால் தன்னால் சரியாகி விடுமாம் என்றாள் அத்தை. அந்த 3 நாட்களும் ராஜேஸ்வரி சரியாக சாப்பிட மாட்டாளாம். வாடிப்போன முகத்துடன் பிடுங்கி போட்ட கீரை தண்டாய் துவண்டு போய் விடுவாளாம். மதியமாகிவிட்டது. எல்லோருடைய சாப்பாடும் முடிந்து விட்டது. கிருஷ்ணனுக்காக எதிர்பார்த்து அத்தையும் சாப்பிட்டு விட்டாள். கிருஷ்ணன் வரவே இல்லை. சாமி கண்ணு ஏதோ காரியமாக அடுத்த ஊருக்கு சென்றிருந்தான். ராஜேஸ்வரி வீட்டுக்குள் வரக்கூடாது. மது மற்ற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டார்கள். 2 மணி ஆகி கொண்டிருந்தது. கிருஷ்ணன் வரும் ஜாடையே தெரியவில்லை. அத்தை குட்டி போட்ட பூனையைப் போல் வாசலுக்கும் உள்ளுக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். ராஜி, இப்போது என்ன செய்வது? அடுத்த வீட்டு கோபாலனும் எங்கேயோ போயிருக்கிறானாம். மதியம் வீட்டுக்கு வருவானோ மாட்டானோ தெரியாது என்று அவனுடைய அம்மா சொல்லிவிட்டாள். இருந்தாலும் வர வர உங்க அண்ணனுக்கு வீட்டு நினைப்பே இருப்பதில்லை. நீ வீட்டுக்குள் வருவதற்கு இல்லைன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? நேரத்துக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு போனால் என்ன? வேலையில் இறங்கிவிட்டால் அவனுக்கு உலகமே மறந்து போய்விடும். வருத்தமும் சலிப்பும் கலந்த குரலில் அத்தை சொன்னாள். அத்தை வருத்தப்படுவதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. கிருஷ்ணன் அத்தையின் சொந்த மகன் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள். இங்கே வந்தது முதல் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அத்தைக்கு தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாததோடு கூர்ந்து கவனித்தால் கிருஷ்ணனிடம்தான் பிரியம் அதிகமோ என்று நினைக்க தோன்றும். ராஜேஸ்வரியின் பேச்சில் இருந்து நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், திருமணம் முடிந்து அத்தை புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப சின்ன குழந்தை. குடித்தனம் தொடங்கிய 4-5 வருடங்களுக்கு பிறகுதான்
ராஜேஸ்வரி பிறந்திருக்கிறாள். அதனால் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் கிருஷ்ணன்தான் அத்தைக்கு மூத்த குழந்தை. பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் உயர்ந்தது என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? சொல்லப்போனால் வளர்க்கும் போதுதான் பெற்றவர்களுக்கு குழந்தைகளிடம் பாசம் ஏற்படுமாக இருக்கும். கிருஷ்ணன் வரவே இல்லை. நேரமாக ஆக அத்தையின் தவிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. கடைசியில் ஏமாற்றம் அடைந்தவள் போல். இந்த வேளை அவனுக்கு சாப்பிடும் யோகம் இல்லை போலும். என்ன மனிதன் இவன்! அம்மா காத்திருப்பாள் என்ற நினைப்பாவது இருக்க வேண்டாமா? இன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு பிடித்த அவியல் செய்திருக்கிறேன் என்றாள் பெருமூச்சு விட்டு கொண்டே. அத்தையின் வேதனையை பார்க்கும்போது என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரியுடன் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தவள் எழுந்து நின்று, அத்தை கேரியரில் எடுத்து வைங்க, நான் போய் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றேன். நெய்யா என்றாள் அத்தை. ஏன், நான் போகக்கூடாதா? நான் எடுத்துக்கொண்டு போனால் உங்கள் மகன் சாப்பிட மாட்டானா? அது என்ன பேச்சு? சாப்பிட மாட்டான் என்பதற்காக இல்லை. ஆனால் நீ எதுக்கு? வந்தால் சாப்பிடுகிறான், இல்லாவிட்டால் போகட்டும் விடு. விருப்பம் இல்லாதது போல் சொன்னாள் அத்தை. பரவாயில்லை அத்தை, வீட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கும் போர் அடிக்கிறது. சும்மா ஜாலியாக போய் வருகிறேன். கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வந்தார் போலவும் இருக்கும். அத்தை அரை மனதுடன் கேரியரை எடுத்து வைத்தாள். வழி உனக்கு நினைவிருக்கிறதா? சந்தேகத்துடன் கேட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.